ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RRMK சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டி ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈரல் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா வெந்த பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஈரலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம்பருப்பையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆட்டி ஈரல் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வராது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், வீட்டு மிளகாய் தூளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக. இப்போ கட் பண்ணி வச்ச ஆட்டு ஈரலை அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் கூட நல்லா கிரேவியாக வரணும். ஆயிலெலாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான ஆட்டி ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.